வேற லெவல் போங்க, தாறு மாறு தக்காளி சோறு இருக்கே. இன்னைக்கான எபிசோட் ஃபயரா இருக்கான், எப்படியே ஃபயரா இருக்கான். முக்கியமா அந்த கோவா கேங்கோட ஃபேன்ஸ், சௌந்தர்யோட ஃபேன்ஸ், நீங்க எல்லாம் கொஞ்சம் மனசை திடப்படுத்திட்டு போய் எபிசோட் பாருங்க. எபிசோட் பார்க்காதீங்கன்னு சொல்லவே மாட்டேன், கண்டிப்பா நீங்க எபிசோட் பார்த்தாகணும். ஏன்னா அந்த லெவலுக்கு ரோஸ்ட் இருக்கான் வீட்டுக்குள்ள. முக்கியமா சௌந்தர்யாக்கான ரோஸ்ட் அப்படிங்கிறது ஹை பீக் போயிட்டு இருக்குது. அந்த கோவா கேங்க்கு தனியாக ரோஸ்ட் கொடுக்குறாங்க, ஜாக்லின் சௌந்தர்யாக்கு தனியாக ரோஸ்ட் கொடுக்குறாங்க, சௌந்தர்யாக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் நிறைய ரோஸ்ட்டுகள் கொடுத்துட்டு இருக்காங்க போல. ஏன்னா அவ்வளவு பஞ்சாயத்துகள் இந்த வாரம் ஃபுல்லா பண்ணிருக்காங்க. கேம் ஸ்பாயிலரான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு தெரியலப்பா, பட் பஞ்சாயத்துகள் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. கேம் ஸ்பாயிலர் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டா கூட எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா ஜாக்லின் மட்டும் தான் வருவாங்களே தவிர மொத்தம் கோவா கேங்க எனக்கு கணக்கு எடுக்க முடியுமா எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் சௌந்தர்யா ஜாக்லின் முக்கியமா இருக்காங்க அந்த கேம் ஸ்பாயிலர்ல. ஆனா ஒருத்தர் ஆட் ஆன் பண்ண வேண்டியிருக்கு, அதுதான் எங்க அருண். ஓகேவா, டப்பா அருணை நீங்க விட்டுட்டீங்க, அது எதுக்கு விட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியல. சோ மொத்தத்தில் நீங்க என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா வந்து மஞ்சரி பார்த்து நிறைய இடத்துல மார்க் பண்ணிருப்பாங்க, நீ கவனிச்சிருப்பீங்க. நிறைய இடங்கள்ல பேசுறவங்க பேர்ல மார்க் பண்ணிருப்பாங்க. அந்த விஷயங்களை தான் எடுத்து போட்டு பேசுறாங்க போல. ஃபர்ஸ்ட் மேட்ரு இந்த வாரத்துக்கான ஸ்டார்டிங் திங்கக்கிழமையே செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன், செவ்வாய்க்கிழமை தான் நினைக்கிறேன். மஞ்சரிக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். மஞ்சரி வந்து கிச்சன்ல ஏதோ சம்திங், எனக்கு பாலை கொடுங்க, நான் தயிரை வச்சு சாப்பிட்றேன், தயிரை கொடுங்க, நான் வெண்ணெயாக்கி சாப்பிட்றேன் சொல்லிட்டு ஒன்று கேட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணியிருப்பாங்க. அந்த பஞ்சாயத்து வீட்டுக்குள்ள வெடிச்சிருக்கும், அது ப்ரோமோ கூட வந்திருக்குமே. அந்த ப்ரோமோ கண்டென்ட் தான் அண்ணன் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாப்ல. அதுல நல்லா கவனிச்சுனா ஜாக்லினும் மஞ்சரி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அதுக்கெல்லாம் தேவையில்லாம சௌந்தர்யா குறுக்க வந்து நீங்க உங்க தலையை உள்ள விடுறீங்க சொல்லிட்டு ஒரு மாதிரி நாய்க்குட்டி மாதிரி குலைச்சிருப்பாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க, நல்லா கவனிச்சிருப்பீங்க, நாய்க்குட்டி மாதிரி குலைச்சிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு பயங்கரமா வெளியே ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க, வச்சு செஞ்சுட்டாங்கன்னே சொல்லி ஆகணும். பயங்கரமான ட்ரோல் மட்டும் இல்லாம நல்ல நெகட்டிவ் கூட வந்துச்சு அந்த விஷயத்தை வச்சு. ஆனா டாக்கிங் அப்படிங்கிறது ஒரு எல்லையை தாண்டி போயிட்டு இருக்கு. ஒருத்தர் பேசுறாங்க, ஒரு ஹெல்த்தியா ஒரு ஆர்குமெண்ட் வைக்கணும், ஒரு கான்வர்சேஷன் வைக்கணும், அதை வைக்க முடியலன்னா அதை விட்டு நவுண்டு போயிடணும். அதை விட்டு அந்த கான்வர்சேஷனை பிரேக் பண்றதுக்கோ இல்ல நாங்க தான் இல்ல அந்த இடத்துல எனக்கு தான் பேச தெரியும்னு சொல்லிட்டு அந்த இடத்த உடைக்க ட்ரை பண்றதோ அது ரொம்ப தப்பு. அதுதான் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி மார்க் பண்றாங்களா ஒவ்வொன்னு குலைச்சு அந்த விஷயத்தை எடுத்து போட்டு என்னப்பா நாய்க்குட்டியா மாறிட்டியா என்ன, நாய்க்குட்டியா அது மாறிட்டீங்களா, நாய்க்குட்டிலாம் திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வச்சு செய்யறா போல. அது கண்டிப்பா செஞ்சே ஆகணும் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு எல்லையை தாண்டுது ப்ரோ. இதை ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா எப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னா, அருண் இந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் நிறைய இடங்களை மார்க் பண்ணிருக்கான். அந்த விஷயத்தை அப்பவே தட்டியிருந்தா இந்த விஷயங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்காது. ஓகேவா, அருணை ஃபர்ஸ்டே தட்டி மார்க்கிங் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஏன்னா முத்துக்குமாரனை கூட போன வாரம் நிறைய இடத்துல பண்ணிருப்பா. அதெல்லாம் அப்பவே அவர் எடுத்து உடைச்சு என்னப்பா வாய் கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்குது, மார்க்கிங்லாம் பண்றீங்க, புள்ளிலாம் பண்றீங்க, இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லியிருந்தா இது இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. ஸோ சொல்லாம விட்டு இப்ப கடைசியில் சௌந்தர்யா மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தை எடுத்து பேசுறாங்க போல. கண்டிப்பா ரோஸ்ட் வேணும். அதுக்கு அடுத்தது அந்த டெவில் வெர்சஸ் ஏஞ்சல் டாஸ்க் இருக்கும்ல, அந்த டெவில் வெர்சஸ் ஏஞ்சல் டாஸ்க்ல வந்து ஃபர்ஸ்ட் இவங்க டெவிலா இருந்திருப்பாங்கல்ல, அப்படி டெவிலா இருக்கும்போது யாரை ஜெயில போடலாம்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷன் இருந்திருக்கும். அப்போ ரூம் க்ளோஸ் ஒரு கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இதே மாதிரி மஞ்சரிக்கும் அருணுக்கும் முட்டி இருக்கும். அருண் வந்து மஞ்சரி தான் ஜெயில போடணும், மஞ்சரி தான் ஜெயில போடணும்னு கத்திட்டு இருந்திருப்பார்ல. நமக்கு தெரிஞ்சு வச்சிருந்தானே. ஏன்னா அருணுக்கு வந்து மஞ்சரி பிடிக்கல, மஞ்சரி நல்லா ஸ்கோர் பண்றாங்க, என்ன டாஸ்க் வந்தாலும் இறங்கி ஆடுறாங்க, அது அவனுக்கு பிடிக்கல. சொந்த வகையில பயங்கரமா ஆப்போசிட் பண்ணி மஞ்சரி தான் ஜெயில போடணும், மஞ்சரி தான் ஜெயில போடணும் கதறி இருப்பான். அந்த இடத்துல ஒரு சண்டை வந்து ஜாக்லின் குறுக்க போயிருப்பாங்க. அப்பவும் சௌந்தர்யா உள்ள போயிட்டு பண்ணிருப்பாங்க. சோ அப்பவே மக்கள் எடுத்து போட்டு அடிச்சிருந்தாங்க. அப்பவே நம்ம சொல்லியிருந்தோம் ரைட் இருக்கு இந்த வாரம் சாட்டர்டே சண்டேல உங்களுக்கு ஆப் கன்ஃபார்ம் சொல்லிட்டு அந்த டாபிக் எடுத்து பேசுறாங்க. மொத்தத்துல அந்த மார்க்கிங் அப்படிங்கிற டாபிக் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கறத சிட்டா அடிச்சு உடைக்கணும் அப்படிங்கறத என்னோட இது. ஏன்னா சிம்பிளா சொல்லிட்டா ப்ரோ, எல்லா சீசன்லயுமே அந்த இது மாதிரி வந்தாலே டக்குன்னு அட்ரஸ் பண்ணிடுவாங்க ஹோஸ்ட். ஓகேவா, எல்லா சீசனும் கவனிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு எல்லையை தாண்டி போனாலே நீங்க பேசுறது சரியில்லை, உங்க பாடி லாங்குவேஜ் சரியில்லை, கொஞ்சம் பாத்துக்கோங்க, இது வந்து ஒரு ஷோ மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்க வந்து டீசெண்டா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஹோஸ்ட் எடுத்து உடைச்சிருவாங்க. பட் இந்த ஹோஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் 60 நாள் கடந்து 70 நாள் வந்துச்சு நினைக்கிறேன். ஆமா 70 நாள் 78 நாள் வர போறோம். இப்பதான் அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்னை களத்தில் இறங்கியிருக்காப்ல. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இறங்கியிருக்காப்ல. ஆனா கரெக்டா கேட்பாங்களா அப்படிங்கிறதா மேட்ரு. ஓகேவா, கரெக்டா கேட்பாங்களா, என்ன மாதிரி அட்ரஸ் பண்ண போறாங்க, அந்த விஷயத்தை எப்படி எடுத்து இதுக்கப்புறம் எப்படி வார்னிங் கொடுக்க போறாங்கன்னு ஒன்று இருக்கு. சிம்பிளா எழுப்பிட்டு அந்த டாபிக்கை பேசிட்டு இப்படி பண்ணிருக்கீங்க, அப்படி பண்ணிருக்கீங்க, இதுக்கப்புறம் நீங்க பண்ணக்கூடாது, இப்படி பண்ணீங்கன்னா சரி இருக்காதுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாங்கன்னா அதை கண்டிப்பா பண்ணுவாங்க. எப்படி கண்டிப்பா பண்ணுவோம். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள சௌந்தர்யாவை ஏகப்பட்ட நேரங்கள்ல இந்த ஃபேஸ் ரியாக்ஷனை மாத்துங்க, தலையில இப்படி மூஞ்சி எடுத்து போடுறது, முடி எப்படி எடுத்து போடுறது, ஒருத்தர் ஆப்போசிட்ல பேசும்போது உங்களுக்கான ஒரு மேனரிசத்தை நீங்க கரெக்டா பாத்துக்கணும்னு ஏகப்பட்ட நேரம் சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் அவங்க கேட்ட மாதிரி இல்ல, இப்ப கூட அதை பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஸோ அந்த வகையில இந்த விஷயத்தையும் கரெக்டா சேர்த்து அட்ரஸ் பண்ணி கரெக்டா பேசாம நார்மலா எழுப்பி பேசி உட்கார வச்சாருன்னா அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேவா, அது மாறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அண்ட் ரெண்டாவது இந்த கோவா கேங்க மொத்தமா எடுத்து போட்டு உடைக்கிறா போல. கோவா கேங் வந்து இந்த வீட்டையே மாத்துது, கோவா கேங்கான ரூல்ஸ், கோவா கேங்கான கேம் பிளே வந்து இந்த
வீட்டோட ஆட்டத்தை மாத்துதுன்னு சொல்றாங்க. அப்படி பார்க்க போனா அந்த கோவா கேங் ஆட்டத்தை விட கோவா கேங் ஆட்டம் நிறைய இடங்கள்ல மாத்திருக்கு இல்லைன்னு சொல்ல, அதே மாதிரி தான் ஆப்போசிட்ல இருக்க தர்ஷிகா, விஷால், அருண் அவங்களுக்கான கேம் மாறுது. அவங்களும் நிறைய இடங்கள்ல பண்ணிருக்காங்களா. ஏன்பா இந்த ஏஞ்சல் டீமன் டாஸ்க்ல எத்தனை இடங்கள்ல நம்ம விஷால் வந்து அவருக்கான ஹார்ட் புடிங்கிட்டு அடுத்த ஆள் கொடுக்கறது, அடுத்த ஹார்ட்டை புடிங்கிட்டு விஷால் கொடுக்கறது, மாத்தி மாத்தி ஹார்ட்டை கை மாத்திட்டு தான் இருந்தாங்க. அந்த விஷயத்தை இவர் எடுத்து பேசுவாரான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு தெரியல. வாய்ப்புகள் கம்மி தான். ஓகேவா, மொத்தத்துல கோவா கேங்க தான் அடிச்சு பழக்கிறா போல. இவருக்கு ஒன்னே ஒன்று தான் ப்ரோ, இந்த கோவா கேங்க உடைக்கணும். அது நல்லதா கெட்டதான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா இவங்க மொத்தமா சேர்ந்து மொத்தமா பேசி மொத்தமாவே இந்த கேமை கொண்டு போறாங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா சனிக்கிழமை லைவ்ல கூட கோவா கேங் தான் மொத்தமா உட்காந்து என்னத்தையோ பேசிட்டு இருக்காங்க. அதுதான் லைவ்ல போய்கிட்டே இருக்கு. ஓகேவா, ஆனா சௌந்தர்யா கொஞ்சம் கவனிச்ச மாதிரி இருக்கு. சௌந்தர்யா கூட நான் கவனிச்ச ஒருத்திக்கு லைவ்ல கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் உட்காந்துருக்காங்க. அவங்க அந்த அந்த இதுக்குள்ள போய் எந்த ஒரு டாபிக் பேச மாட்டேங்காங்க, தள்ளியே தான் இருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரோஸ்ட்டுக்கு அப்புறம் சௌந்தர்யாவை பொறுத்த ஒருத்திக்கு அவங்க ஒரு தனி கேம் ஆடினாங்கன்னா கண்டிப்பா சௌந்தர்யாக்கான கிராஃப் அப்படிங்கிறது ஹை போகும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா டவுன் தான் ஆகும். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஜாக்லின் விட மாட்டாங்க. ஜாக்லின் வந்து முடிவு பண்ணிட்டாங்க ப்ரோ, இந்த ஆட்களை யூஸ் பண்ணி மேலே வரணும்னு ஜாக்லின் முடிவு பண்ணிட்டாங்க. என்ன நினைச்சாலும் சரி, ஜாக்லின்கான கேம் அதுதான். ஜாக்லின் பக்காவை இவங்க எல்லாரையுமே யூஸ் பண்ணி இவளுக்கு ஃபேம் இருக்கு, இவனுக்கு ஃபேம் இருக்கு, இவன் நல்லா டாஸ்க் ஆடுறான், அவன் சூப்பரா டாஸ்க் ஆடுறான், ஸோ இவங்கெல்லாம் வச்சு நம்ம கொண்டு போனால் நம்ம மேலே வந்துடலாம். கடைசி நேரத்தில் இவங்களாம் அடிச்சு போட்டு நம்ம பேரெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் நடக்க போகுது. ஸோ இன்னைக்கான ரோஸ்ட் பக்காவாக இருக்க போகுது. அண்ட் இந்த இடத்துல நான் ஒன்று கேட்டாகணும், நம்ம டப்பா அருண் இருக்காரு, ஆமாம் அவர் தான். அவரு கோவா கேங்கில் தானே சேர்ந்தார். இடையில கையெல்லாம் கொடுத்து கூட்டத்தில் போய் ரூல்ஸ் எல்லாம் கேட்டு உட்காந்துருந்தார். சடனாக பார்த்தா அவர் எந்திரிச்சு கோவா கேங்க் ஆப்போசிட்ல ஒரு கடிதம் எழுதிட்டு இருக்காரு. கோவா கேங்கால தான் வீட்டுக்கான திசை மாறி போகுது, வீட்டுக்கான போக்குகள் மாறுது, வீட்டுக்கான பாதைகள் கெடுது அப்படின்ற மாதிரி பயங்கரமா நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்றாரு. சோ மொத்தத்துல இவருமே ஒரு கேப் கிடைச்சுன்னு குத்தி மலத்திட்டு போயிட்டார். அதான் ஃபர்ஸ்டே சொன்னல, இவர் எப்பவுமே அப்படிதான் ப்ரோ, தேவைப்பட்டா யூஸ் பண்ணிப்பாரு, தேவையில்லைன்னா விட்டு போயிடுவார். பட் நான் என்ன கேட்கிறேன், இவரும் தான் நிறைய இடங்களில் மார்க் பண்ணியிருக்காரு. ஏன்பா அந்த ஏஞ்சலஸ் டீமன் டாஸ்க்ல கூட அந்த ஜெயில போற டாபிக்ல இவர் தான் எந்திரிச்சு ஹீரோ மாதிரி டம்மா டிமான் தட்டி பேசிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பாப்ல. இவருக்கான டாபிக் எடுத்து பேச மாட்டேங்கிறாருன்னு நமக்கு தெரியவே இல்லை. நானும் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். அதான் அந்த குங்குமப்பூன்னு சொன்னீங்களே, அந்த முதல் வாரத்தில் வெளியே கொஞ்சம் ஹர்ட் வந்துச்சு. அந்த சைட்ல இருந்து கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு ஆப்போசிட்ல பேசினாங்க. பேசினதுக்கு அப்புறமே நானும் பல வாரங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன். ஒரு வாரங்கள் கூட அவனை கூப்பிட்டு நீ பண்ண தப்புப்பா, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு ஒன்று கூட வார்னிங் இல்லை, ஒரு பிட்டு கூட வார்னிங் இல்லை. எப்போ பண்ணுவீங்கன்னு தெரியல, மேபி சீசன் முடிஞ்ச பிறகு பண்ணுவீங்களேன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக வார்னிங் இருந்த மாதிரில அவனை கூப்பிட்டு பேசுறானு தெரியல. ஏன்னா அவரே இந்த கேங்க்கு ஆப்போசிட்ல பேசிட்டு இருக்காப்ல. ஸோ என்ன நடக்க போன்னு தெரியல. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் மேட்ரு, அன்சிதாக்கான லெட்டர் மேட்ரு ஒன்று இருக்கும்ல, அன்சிதாவோட லெட்டர் வந்து ராணுவ கிழிச்சிட்டான்னு சொல்லி ராணுவுக்கு மூளை இல்லை, உன் மூளை எங்க போச்சு, உனக்கு மூளை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல வந்து சௌந்தர்யா வந்து ராணுவ ஆப்போசிட்ல சண்டை போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு டாபிக் எடுத்து போட்டு அண்ணன் மூளை இல்லையா, இல்லை லெட்டர் தான் உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு, இல்லை ராணுவ பிரச்சனைன்னு சொல்லிட்டு பயங்கரமா வச்சு அடிக்கிறா போல. ஏன்னா அதுவுமே தப்பு தான். இவங்க எதுக்கு எடுத்தாலுமே அவங்க பிடிக்காத ஆட்களை வார்த்தையை விட்டு தான் பேசுறாங்க. மூளை இல்லை. இப்போ சாச்சனா கூட நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க. சாச்சனா ஒரு ராணுவம் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் நிறைய இடங்களில் அதை பதிவு பண்ணிட்டாங்க. மூளை இல்லைன்னு சொல்றாங்க. மூளை எல்லாமே எங்க அப்பா அம்மா உள்ள அனுப்புனாங்க, மூளை எல்லாமே நான் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அந்த ஒரு டாபிக் உள்ள வரப்போது. இந்த ப்ரொமோஷன்ல கூட கவனிச்சிருவீங்க, அப்படியே அந்த ஒரு பேப்பரை கிழிக்கிற மாதிரி காட்டுறாங்கல்ல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வீட்டுக்குள்ள இன்னைக்கு சம்பவம் இருக்கு, அடி பெருக்கிறாப்புல, பட்டைய கலப்புறாப்புல, என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த இடத்துல கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், என்னதான் அடி விழுந்தாலும் அவங்க ரெண்டு பேர் தான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்றாங்க. யாரு, ஜாக்லின் சௌந்தர்யா தான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்றாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் சேவ் பண்றதுனால மைனஸும் இருக்கு பிளஸும் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ரோஸ்ட்டை வச்சு பார்க்கும்போது பிளஸ் கண்டிப்பா வரப்போற வரங்கள்ல ஓட்டுகள் அதிகரிக்கும், அது கண்டிப்பா நடக்கும். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, அது ரோஸ்ட் வர அவங்களுக்கு பூஸ்ட் ஆக போகுது. ரெண்டாவது, எனக்கு நான் ஃபர்ஸ்ட் சேவ் பண்றதுனால தலகணம் வந்துருமோன்னு தோணுது. மேபி ஹெட் வெயிட் வந்து நம்ம தான்டா, நம்ம பண்ற கண்டென்ட்லாம் சூப்பரா இருக்குடா, தொடர்ந்து பண்ணுவோம்டான்னு சொல்லி அந்த கண்டென்ட்டை பண்ணி வரப்போற வரங்கள் பயங்கரமா மொக்க வாங்கிடுவாங்களே எனக்கு தோணுது. மொத்தத்தில் எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்றாங்க. பட் எனக்கு என்னன்னா, அந்த முத்துக்குமரனை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணலாம், ஓட்டுகள் வாங்குறாப்புல, பல வாரங்களா அவர் ஓட்டுகள் வாங்கி உட்காந்துருக்காப்புல. 10வது வாரம் வந்துட்டு நினைக்கிறேன். இன்னும் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ண மாதிரில எப்போ பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த